Hello friends, welcome you back to Veranda IAS Spectrum Modern India History Series. So, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷோட நெய்பர்ஹுட் பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். லிசன், மாடர்ன் இந்தியா எந்த அளவுக்கு யூபிஎஸ்சிக்கு முக்கியம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் ஒன் ஆஃப் த பில்லர் சப்ஜெக்ட்ஸ், வெரி க்ரூஷியல். ஈச் அண்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் இந்தியாவிலேருந்து கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஆஸ் த இயர் கோஸ் ஆன், மாடர்ன் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஹிஸ்ட்ரி சீரீஸை லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் வி கேன் சி இன் த கமெண்ட்ஸ் யூஆர் ஆஸ்கிங் அபவுட் நியூ வீடியோஸ். டெஃபினெட்லி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த சாப்டரில் வந்து கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டு நாட் ஒரி அட் ஆல். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை தாண்டியும் சில பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. லிசன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இஸ், லிசன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, மோட்டிவேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. பிலீவ் இட் ஆர் நாட், மோட்டிவேஷன் ஹேஸ் நத்திங் டு டூ வித் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். லிசன், மோட்டிவேஷனே தேவையில்லை. டிசிப்ளின் இஸ் க்ரூஷியல். டிசிப்ளின் அப்படின்றது என்னன்னா, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறது. கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரே விஷயத்த மறுபடி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு தேவை. உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. ஸோ பி டிசிப்ளின்ட், பி கன்சிஸ்டன்ஸ் இன் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது வித்தின் இந்தியன் சாயிலில் மட்டும் இல்லை. ஓகே, இது இந்தியன் சப்கான்டினென்ட்டோட மட்டும் லிமிட்டாக இருக்குல்ல. கம்பெனியோட பார்டர்ஸ் அப்படின்றது ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் இமாலயாஸ், ஓகே, அதை தாண்டியும் இருந்தது. நிறைய மவுண்டன் கிங்டம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் பார்டர் இஷ்யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, பட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா ஆஸ் வெல் அஸ் டிபெட், இதோட லுக்கரேட்டிவான ட்ரேட் ரூட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் பிரிட்டிஷோட ஃபாரின் பாலிசி அண்ட் ஃபாரின் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆங்கிலோ பர்மிஸ் வார், ஆங்கிலோ பூட்டான் இஷ்யூ, ஆங்கிலோ நேபாளிஸ், ஆங்கிலோ ஆப்கான், இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான பிரிட்டிஷோட நெய்பர்ஹுட் கான்கொஸ்டையும் நெய்பர்ஹுட் வார்ஸையும் நெய்பர்ஹுட் பாலிசியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலோ பூட்டானிஸ் ரிலேஷன். ஓகே, ஸோ இதை வந்து டி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டானோட இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட மெர்ச்சன்ஸை நெய்பர்ஸாக மாற்றினது. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமை 1826 அனெக்ஸ் பண்ண அப்மிட். என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் ஆனது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். த கான்ஃப்ளிக்ட் ஹஸ் ஸ்டார்டட் அண்ட் இட் ஹஸ் கண்டினியூட் டில் 1863 to 1864. பிரைமரி ஃபிக்ஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவார்ஸ் தான். துவார்ஸ்ன்றது ஜாகிரபியில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு டேர்ம்ஸாக இருக்கலாம். இது மவுண்டைன் பாசஸ், ஹிமாலயன் ரீஜியனில் இருக்க மவுண்டைன் பாசஸ் வந்து துவார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த துவார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேட்வேஸாக இருந்தது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஆஃப் பூட்டானுக்கும் பிளெயின்ஸ் ஆஃப் பெங்கால், பெங்கால் இந்தியன் ரீஜியனில் இருந்தது. ஸோ ஹில்ஸ் ஆஃப் பூட்டானுக்கும் பிளெயின்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் அசாம்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேட்வேயாக தான் இந்த துவார்ஸ் இருந்தது. முக்கியமாக ஒரு பிரிட்டிஷ் என்வாய் இருந்தார், அவரோட பேர் ஆஷ்லி ஈடன். ஸோ அவர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூட்டானில் அவரை இன்சல்ட் பண்ணுறாங்க. அதனால் பூட்டான் மேலே பிரிட்டிஷ் ஒரு கம்பல்சிவ் அண்ட் இம்பல்சிவ் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகுறாங்க. அதனால தேவர் ஃபோர்ஸ்ட் இன்டு சைனிங் எ ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி இன் 1863. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா வாரை வேஜ் பண்ணுறாங்க. ஓகே, அதோட எண்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட துவார்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்க்கு சீட் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ரைட்ஸ் இருந்தது. யாரு? பூட்டானிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அசாம் அண்ட் பெங்கால் ரீஜன் மேலே ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த அட்டாக்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரிட்டிஷ் செட் டு த பூட்டானிஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் திஸ் ரைட் அப்படின்னாங்க. பட் தே டிடன்ட் கண்ட்ரோல். ஓகே, தே குடன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் தான் லார்ட் எல்ஜின் என்ன பண்ணுறாருன்னா ஒரு என்வாய் சென்ட் பண்றாரு. ஓகே, ஒரு என்வாய் சென்ட் பண்றாரு. இந்த என்வாயோட பேர் ஆஷ்லி ஈடன். ஓகே, he was actually insulted and he was forced into signing a humiliating treaty. ஓகே, பிரிட்டிஷ் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார இஷ்யூ வருது. ஓகே, அண்ட் தென் பூட்டானிஸ் வேர் மேட் இன்டு கான்ஃப்ளிக்ட். ஒரு கான்ஃப்ளிக்டுக்குள்ளார எங்கேஜ் ஆகுறாங்க. எங்கேஜ் ஆகிறதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிரிட்டிஷ் தான் ஒரு ஹையர் பவர்ல இருக்கிறாங்க. ஓகே, அதனால பூட்டானிஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிடுறாங்க. அதோட ரிசல்ட்டா தே ஹவ் ceded the duars to the British. Okay, and most importantly
இது ஒரு மேசிவ் எக்கனாமிக் வின் ஃபார் த பிரிட்டிஷ். எதுக்காகனா இந்த சீட் பண்ண, அதாவது சீட்னா கொடுத்த துவார் ரீஜியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் டீ கார்டன்ஸாக மாறுச்சு. எங்க? நார்த் பெங்கால் ரீஜன். டார்ஜிலிங் டீ வேர்ல்டு ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க இருக்கு? நார்த் பெங்கால் ரீஜன்ல தான் இருக்கு. அண்ட் அசாம். இந்த இடம் எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோல்ல வந்த தான் இந்த டீ கார்டன்ஸா மாத்துறாங்க. இந்த டீ கார்டன் அப்படின்றது தான் கார்னர் ஸ்டோன் ஆஃப் கொலோனியல் எக்கானமியா மாறுது. இது எல்லாத்துக்கும் பேசிஸே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ பூட்டானிஸ் கான்ஃபிளிக் தான். ஓகே, ஸோ ஆங்கிலோ பூட்டானுக்குள்ள நடக்கிற இஷ்யூ என்ன ஆகுது? ஒரு என்வாய் சென்ட் பண்றாங்க. அந்த என்வாய ஒரு ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் வாரை டிக்ளேர் பண்றாங்க. அந்த அட் தி எண்ட் ஆஃப் த வார் பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா பூட்டானிஸை அவங்க ஒரு ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாங்க. அந்த ட்ரீட்டி மூலமா துவார் ரீஜியன் எல்லாத்தையும், ஓகே, மவுண்டன் பாஸ் ரீஜியன் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்தியா கிடைச்சது நார்த் பெங்கால் ரீஜன் அண்ட் அசாம் ரீஜியன். இதனால பிரிட்டிஷ்க்கு என்ன பெரிய பாசிட்டிவான அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டன்ஸ் ஆஃப் இந்தியா அங்கே தான் கிரியேட் ஆகுறாங்க. டீ மோனோபொலி. இந்தியாவிலேருந்து ஹை அமௌண்ட் ஆஃப் டீ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்க்கு, பர்டிகுலராக பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் ஆங்கிலோ பூட்டான் வார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலோ நேபாளிஸ் ரிலேஷன், த ரைஸ் ஆஃப் கூர்காஸ். கூர்காஸ் அப்படின்றவங்கள நம்ம என்ன ஜென்ரலாக என்ன நினைப்போம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரியான ஆட்களாக தான் பார்ப்போம். பட் கோர்காஸ் அப்படின்றவங்க ஃபர்மிடபிள் மிலிட்ரி கிளான். தேவர் ஃபர்மிடபிள் மிலிட்ரி பவர். ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் 1760ல ஒட்டுமொத்த நேபாளையும் யூனிஃபை பண்ண ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஓகே, அவங்க ஆல் த வேல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க. பர்டிகுலரா நார்த்லயும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதாவது நேபாளோட நார்த்லயும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, நேபாளோட சவுத்லயும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நேபாளோட நார்த்ல உங்களுக்கு சைனா இருக்கு, நேபாளோட சவுத்ல உங்களுக்கு வந்து இந்தியா இருக்கு. ஸோ போத் த சைட்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டியில எங்கேஜ் ஆகுறாங்க. நார்த்ல அவங்களோட எக்ஸ்பேன்ஷனை பவர்ஃபுல் சைனீஸ் எம்பையர் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நேச்சுரலா என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்காஸ் சவுத் சைடு மூவ் ஆகுறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த ரீஜன், உத்தரகாண்டோட நார்தன் சைட்ல இருக்க ஃபெர்டைல் தெராய் பிளேன். தெராய் அப்படின்றது என்னன்னா ரிவர் ஓடி அதனால ஃபெர்டைல் லேண்டா கிரியேட் ஆயிருக்க இடத்த தான் தெராய் ரீஜியன்வாங்க. அந்த தெராய் பிளேன்ஸை நோக்கி யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்காஸ் வராங்க. இந்த டைம்ல தான் ஒரு இஷ்யூ நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கோராக்பூர் அப்படின்ற ஒரு முக்கியமான இடம் நேபாளில் இருக்கு. அதை 1801ல கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ரெஜிம் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வந்து நிக்குது. யாரு? நேபாள்ஸும் கோர்காஸும் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மென்டாலிட்டியில இருக்காங்க, பிரிட்டிஷும் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மென்டாலிட்டியில இருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்காஸ் அந்த டைம்ல புட்வால் அண்ட் ஷரோஜ் அப்படின்ற ரெண்டு இடத்த கேப்சர் பண்றாங்க. புட்வால் அண்ட் ஷரோஜ் அப்படின்ற ரெண்டு இடத்த கேப்சர் பண்றாங்க. ஓகே, புட்வால் அண்ட் ஷரோஜ்ன்ற ரெண்டு இடத்த கேப்சர் பண்றாங்க. ஓகே, இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வார் கிரியேட் ஆகுது. 1814 1814 to 1816 1816 வரைக்கும் வார் நடக்குது. கோர்காஸ்க்கு ஒரு சுப்பீரியர் நாலேஜ் ஆஃப் மவுண்டன் வார்ஃபேர் இருக்கு. பட் இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு கண்டினியூடு சப்போர்ட் ஆஃப் ரிசோர்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா லார்ட் ஹாஸ்டிங்ஸ் தலைமையின் கீழே, அப்ப இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது லார்ட் ஹாஸ்டிங்ஸ், அவரோட தலைமையின் கீழே நடைபெற்ற இந்த வார்ல அல்டிமேட்லி பிரிட்டிஷ் தான் வின் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு கோராக்பூர் ரீஜியனை பிரிட்டிஷ் கேப்சர் பண்றாங்க. ஓகே, ஆனா அதுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க. புட்வால் அண்ட் ஷராஜ் ரீஜனை அவங்க கேப்சர் பண்றாங்க. பட் இவென்ச்சுவலா நடக்கிற வார்ல அல்டிமேட்டா யார் வின் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்றாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டி பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் சகௌலி ஆர். ஓகே, ட்ரீட்டி ஆஃப் சகௌலி ஆர் செகோலி, செகோலி ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் செகோலி. ஓகே, ஸோ இது 1816ல சைன் பண்ணாங்க. இட்ஸ் அ ஹிமாலயன் ஷிஃப்ட் இன் த ஆட்டிடியூட் ஆஃப் த நேபாள்ஸ். ஓகே, நேபாளிஸ் பீப்புள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி தான் மாடர்ன் பார்டர்ஸ் ஆஃப் நேபாள், ஓகே, அதை டிட்டர்மைன் பண்ணுச்சு. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக பார்க்குற இந்தியாவோட நார்தன் பார்டர் அண்ட் நேபாளோட பார்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி தான், இந்த ட்ரீட்டி ஆஃப் செகோலி தான் டிட்டர்மைன் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது பிரிட்டிஷ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரெக்ரியேஷனல் பெனிஃபிட்டை தந்தது. அது இது நாள் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி படி டெரிட்டோரியல் செசஷன் நடந்தது. நேபாள் என்ன பண்ணாங்கன்னா கார்பால் அண்ட் குமாவுன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரசன்ட் டே உத்தரகாண்ட்ல இருக்கிற ரீஜியனை பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேபாளிஸ் அதாவது கோர்காஸ் வந்து அந்த டைம்ல சிக்கிம்ல இருக்க கிங்டம் அட்டாக் பண்ணி அதோட சில பிளேசஸையும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி படி பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்காஸை சிக்கிம்ல இருந்து வெளியேற சொன்னாங்க.
கோர்காஸும் வெளியேறிட்டாங்க. ஸோ கார்வால் அண்ட் குமான் ரீஜனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிக்கிம் ரீஜன்ல இருந்தும் கோர்காஸ் வெளியில போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட பாலிசி பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இன்டர்ஃபியரன்ஸ் பாலிசி. ஸோ ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை காத்மாண்டுல பிளேஸ் பண்றாங்க. ஸோ எதுக்காக? அல்டிமேட்டா நேபாள் ஒரு ஃப்ரெண்ட்லி பஃபர் ரீஜியனா தான் இருக்கும் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிரேட் கண்ட்ரீஸ், பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பஃபர் ஸ்டேட்டா உங்களுக்கு நேபாள மெயின்டைன் பண்றாங்க. ஸோ தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லாமல் அல்டிமேட்லி டு திஸ் டே வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஃபேமஸ் அவுட்கம் ஆஃப் த ஆங்கிலோ நேபாளிஸ் வார் ஆர் ஆங்கிலோ கோர்கா வார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்த டைம்ல கோர்காஸோட வார் டாக்டிக்ஸை பார்க்குறாங்க, அவங்களோட பிரேவரியை பார்க்குறாங்க, அண்ட் தே ஹவ் டிசைடட் டு ரெக்ரூட் த கோர்கா சோல்ஜர்ஸ். ஸோ கோர்கா சோல்ஜர்ஸை அப்பையிலேருந்து தான் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோர்காஸோட பிரேவரியும் லாயல்ட்டியும் லெஜெண்டரியா இருக்கு. ஈவன் டுடே இந்தியன் ஆர்மியில கூட கோர்கா ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த பர்டிகுலர் வார் தான், இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி தான். என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் பிரிட்டிஷ்க்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு as I said ஆல்ரெடி ஒரு ரெசிடென்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கார்வால் அண்ட் குமான் ரீஜனை தந்துட்டாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தெராய் ரீஜனை கொடுத்துட்டாங்க, அதுக்கு இனிமேட் கிளைம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. தே காட் அவுட் ஆஃப் சிக்கிம் ரீஜியன். ஓகே, அண்ட் தென் பிரிட்டிஷ் இந்தியாவோட டெரிட்டரின்றது இப்போ ஹிமாலயாஸை ரீச் பண்ணியாச்சு, ஹிமாலயாஸை ரீச் பண்ணியாச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பிரிட்டிஷ்க்கு கிடைச்ச பிக்கஸ்ட் பம்பர் என்னன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸை பிரிட்டிஷ் கையில் போனுச்சு. ஷிம்லா, முசோரி அண்ட் நைனிதால் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்தது. ஓகே, ஸோ இதனால பிரிட்டிஷ்க்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தெல்லாம் அவங்க டெவலப் பண்றாங்க. ஸோ ஷிம்லா, முசோரி அண்ட் நைனிதால் ஏரியா எல்லாத்தையும் ஹில் ஸ்டேஷனாக டெவலப் பண்றாங்க. தே சர்வ்ட் அஸ் சானிட்டோரியம்ஸ். பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிக்கஸ்ட் எனிமி ஃபார் த பிரிட்டிஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் சம்மர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளெயின் ரீஜியன்ல இருந்து இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷனுக்கு அவங்க மூவ் ஆயிடுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் ரூல் பண்ண வரைக்கும் ஷிம்லா ஹாஸ் பிகம் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலிங் த ஹிமாலயன் பாசஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்த ஹிமாலயன் பாசஸை கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்களுக்கு டைரக்டான ட்ரேட் ரூட்ஸ் கிடைச்சது. எங்க? திபெத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா கூட டைரக்டான ட்ரேட் ரூட்ஸ் உங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி மூலமா கிரியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பவுண்டரியும் கிரியேட் பண்றாங்க. என்ன? ரைட் நவ் பிரிட்டிஷ் எம்பையருக்கு ஒரு நேச்சுரல் அண்ட் சயின்டிபிக் பவுண்டரி கிடைக்குது. வேற எதுவும் இல்லை, ஹிமாலயாஸ் தான். பிலீவ் இட் ஆர் நாட், ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹிமாலயாஸோட பார்டர்ல இருந்த நேபாள், அதுக்கு கீழே இருந்த சர்டன் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளோட கண்ட்ரோல்ல இருந்தது. டைரக்டா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கண்ட்ரோல், அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணல. இதன் மூலமா தான் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் டு அ லெவல் சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் இந்தியாவில் இருக்க ஹிமாலயன் பாசஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இது வரைக்கும் பூட்டானையும் நேபாளையும் பார்த்தோம். பிரைமரி கான்ஃபிளிக் பூட்டான் கூட என்ன? கண்ட்ரோல் ஆஃப் துவார்ஸ், அதாவது பாசஸ். ஓகே, ஸோ ஆங்கிலோ பூட்டான் வாரோட எண்ட்ல ட்ரீட்டி ஆஃப் சின்சுலா அப்படின்னு ஒன்று நடந்தது 1865. ஓகே, 1865 ட்ரீட்டி ஆஃப் சின்சுலா. இது நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு நேபாள் கூட நடந்தது ட்ரீட்டி ஆஃப் செகோலி 1816 இந்த பர்டிகுலர் ட்ரீட்டியை சைன் பண்ணாங்க. ஸோ இதனால பிரிட்டிஷ்க்கு கிடைச்சது என்ன? ஹில் ஸ்டேஷன்ஸும் கோர்கா சோல்ஜர்ஸும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்மா, ஆங்கிலோ பர்மீஸ் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஆங்கிலோ பர்மீஸ் ரிலேஷன்ஸை பார்க்க போறோம். பர்மானா என்னன்னா இப்போ மியான்மர். ஓகே, ஸோ இந்த ஆங்கிலோ பர்மீஸ் வார்ன்றது இட் வாஸ் டிரைவ்ட் அவுட் ஆஃப் ஆர் ட்ரிவன் பை 3 M's அப்படின்னுவாங்க. 3 M's. என்ன 3 M's அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ஸ், செகண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தேர்ட் மெனுவர்ஸ். மார்க்கெட், மெட்டீரியல் and maneuver. Okay, so 3 M's have driven this Anglo-Burmese war. Particularly, these three are against the French. And most importantly, unlike the Indian conquest,
என்ன பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணது லேண்ட் ரெவன்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பர்மீஸ் வார்ன்றது ஓப்பனாக சொல்லணும்னா பிரிட்டிஷோட இண்டஸ்ட்ரியல் நீட்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக டிம்பர், ஆயில் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஆங்கிலோ-பர்மீஸ் இஷ்யூ அண்ட் ஆங்கிலோ-பர்மீஸ் வார்ஸ். ஸோ ஆங்கிலோ-பர்மீஸ் இஷ்யூ ஃபர்ஸ்ட் பர்மா வார் நடந்தது 1824லேருந்து 1826குள்ளார. இது வந்து ஒரு ஃப்ரான்டியர் கிளாஷ். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் டிஸ்பியூட் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் நடக்குது. பர்மீஸ் எம்பையரை அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்தது கொன்பாங் டைனாஸ்டி. கொன்பாங் டைனாஸ்டி அப்படின்ற ஒரு டைனாஸ்டி அந்த டைம்ல அவங்க பீக்ல இருந்தாங்க. அண்ட் பர்டிகுலரா அவங்க வெஸ்டை நோக்கி எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆக்டிவிட்டியில இருந்தாங்க. ஆனால் அந்த டைம்ல தான் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா they were moving east from Bengal. So both of them are at the meeting point. So இந்த பர்டிகுலர் வாருக்கான ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மீஸ் அவங்களோட எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னால அரக்கன் ப்ராவின்ஸ் அண்ட் மணிப்பூர் ரீஜியனை அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. இதனால பிரிட்டிஷ் இந்தியாவோட டோர் ஸ்டெப்புக்கு அவங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம்க்கு முன்னாடி பர்மீஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மா கூட ஒரு வார்ல எங்கேஜ் ஆகுறாங்க. ஒரு வார்ல இல்ல, 3 வார்ஸ், 3 ஆங்கிலோ பர்மீஸ் வார். இது அல்டிமேட்டா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனெக்சேஷன் ஆஃப் பர்மாக்கு லீட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் பர்மாவை அனெக்ஸ் பண்ணி இந்தியாவோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பர்மா பார்ட்டா இருந்தது. அதோட டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் உங்களுக்கு 1824ல நடந்தது. 1824 to 26 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரக்கன் ப்ராவின்ஸ் அண்ட் மணிப்பூர் ரீஜியனை கேப்சர் பண்றாங்க. இதனால பிரிட்டிஷோட அசாம் ரீஜியனோட ஃப்ரண்ட்ல வந்து பர்மிஸ் நிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸஸ் சென்ட் பண்றாங்க. இது பர்மாவோட கேபிட்டல் ரங்கூன் வரைக்கும் ரீச் பண்ணிடுறாங்க. ஈஸியா டிஃபீட் பண்றாங்க. 1824ல பர்மீஸ் ஃபோர்ஸஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபாலோ அப்பா 1826ல ட்ரீட்டி ஆஃப் யாண்டபு, ட்ரீட்டி ஆஃப் யாண்டபு அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. திஸ் வாஸ் அ மேசிவ் ப்ளோ டு த பர்மீஸ் பிரஸ்டீஜ். ஓகே, பர்மீஸோட பிரஸ்டீஜ்க்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோஸ்டல் ரீஜன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க பிரிட்டிஷ் இந்தியா உங்களுக்கு பர்மீஸ் கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரீஜன் ஃபர்ஸ்ட் அரக்கன் ப்ராவின்ஸையும் டெனாசெரிம் அப்படின்ற ப்ராவின்ஸையும் கேப்சர் பண்ணதுனால அவங்களோட மேரிடைம் அவுட்லெட்டை பர்மீஸ் பிரிட்டிஷ் கிட்ட இழக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், 1 crore rupees வார் இன்டெம்னிட்டி. ஓகே, அந்த டைம்ல அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 1 crore rupees பர்மீஸ் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வார் இன்டெம்னிட்டியா கொடுக்குறாங்க, அதாவது இழப்பீடு தொகையா கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டாவது அடி. அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் அசாம் அண்ட் மணிப்பூரை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பஃபரா கிரியேட் பண்றாங்க. ஓகே, அசாம் அண்ட் மணிப்பூரை பெர்மனன்ட்லி பர்மீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து எடுத்து இந்தியாவுக்கான நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியரை பிரிட்டிஷ் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி ஆஃப் யாந்தபு மூலமா கிரியேட் பண்றாங்க. ஸோ as I said 1 crore rupees வார் இன்டிமினிட்டியா தராங்க. அரக்கன் அண்ட் டெனாசரிம் ப்ராவின்ஸ் எடுத்து தந்துடுறாங்க. இது கோஸ்டல் ரீஜனை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிடுது. அந்த அசாம், கச்சார் அண்ட் ஜெயின்டியா ரீஜியன்ஸோட ஆக்குபேஷனை கம்ப்ளீட்டா as well as கிளைம்ஸை பர்மீஸ் கொடுத்துடணுன்றாங்க. ஓகே, அண்ட் மணிப்பூரை இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்ண சொல்றாங்க. இதையும் பஃபர் ஸ்டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதோட பேசிஸ்ல தான் கமர்ஷியல் ட்ரீட்டியை பிரிட்டன் கூட சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் ப்ளோ டு த பர்மீஸ் அட் த டைம். ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் யாண்டபு இஸ் வெரி வெரி குரூஷியல், விச் இஸ் சைன்ட் இன் 1826. நெக்ஸ்ட் நடந்தது செகண்ட் பர்மீஸ் வார். இந்த டைம்ல யார் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா டல்ஹௌசி. ஏன்னா இயரை பாருங்க 1852. ஸோ டல்ஹௌசி ரூல் பண்ணாரு. இது பிரைமரியே பார்த்தீங்கன்னா இம்பீரியலிஸ்ட் கமர்ஷியலிசம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இம்பீரியலிஸ்ட் கமர்ஷியலிசம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா இதோட அல்டிமேட் எய்ம்ன்றது டிம்பரை கேப்சர் பண்ணது தான். ஓகே, ஸோ as I said it is a clear example of imperialist commercialism. இதுல ரியல் மிலிட்டரி ப்ரொவோகேஷன்லாம் எதுவுமே இல்லை. லார்ட் டல்ஹௌசி என்ன பண்ணாருன்னா சிம்பிளா ஒரு மைனர் டிஸ்பியூட்ஸ் இருந்தது. யாருக்கு? பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் ரங்கூன் ரீஜன்ல இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ்க்கும் அங்க கிங்டம்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன
டர்மாயில் இருந்தது, ஒரு மைனர் டிஸ்பியூட் இருந்தது. இதை ஒரு வாரா ட்ரிகர் பண்ணிட்டாங்க. எதுக்காக? அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்மால அப்பர் பர்மால இருக்க வாஸ்ட் டீக் ஃபாரஸ்ட், அதாவது தேக்கு காடுகள் இருந்தது, அதுக்கான ஆக்சஸ் வேணும்ன்றதுக்காக. எதுக்காக? டீக் வாஸ் எசென்ஷியல் ஃபார் பிரிட்டிஷ் ராயல் நேவி. தேக்க வச்சுதான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கப்பல்லாம் கட்டுறாங்க. பிரிட்டிஷ்க்கு நேவல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது இது வரைக்குமே கண்டினியூ ஆகுது. அதனால தான் இந்த டீக் ஃபாரஸ்ட்டை கேப்சர் பண்றதுக்காக தான் இந்த செகண்ட் பர்மீஸ் வாரே ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியன் ரயில்வேஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் இந்த டீக் தேவைப்பட்டது. டீக் ரெண்டு விஷயத்துக்கு தேவைப்படுது. ஒன்னு ஷிப்புக்காக, இன்னொன்னு ரயில்வேஸ்க்காக. எதுக்காக? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் லாக் போட்டிருப்பாங்க. இஃப் யூ கேன் ரிமெம்பர், ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உட்டன் லாக் பெருசா பார்த்துருப்பீங்க. அது வேற எதுவும் இல்லை, டீக் தான். ஸோ இந்த டீக், அதாவது தேக்கு தான். இந்த தேக்கை வச்சு அது மேலதான் பாத்தீங்கன்னா ரயில் ரோட போடுவாங்க. ஸோ இந்த தேக்குக்கான நல்ல தேக்கு சப்ளை எங்க கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்மால தான் கிடைக்கும். ஈவன் பழைய தமிழ் மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க, பர்மா தேக்க வச்சு இந்த தூணை கட்டின அப்படின்வாங்க. ஸோ பர்மீஸ் டீக் வாஸ் வெரி ஃபேமஸ் அட் த டைம். இது கண்டிப்பா உங்களுக்கு டல்ஹவுசிக்கு தேவைப்பட்டது. ஏன்னா டல்ஹவுசியோட பீரியட்ல தான் இந்தியாவில் ரயில்வேஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த செகண்ட் பர்மா வார் நடக்குது. ஓகே, as I said, hold of timber resources. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா பெகு ரீஜியன், அதாவது லோவர் பர்மா ரீஜியனை கேப்சர் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பர்மா ஒரு கம்ப்ளீட்டான லேண்ட் லாக்டு ஸ்டேட்டா மாறுது. அந்த எதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் வந்து பர்மீஸ் ரீஜியனோட என்டையர் கோஸ்ட் லைனையும் கேப்சர் பண்றாங்க, கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க. இதனால பர்மாவை வந்து கமர்ஷியலி பிரிட்டிஷ் சோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ பர்மா கிட்டத்தட்ட பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே போயிடுச்சு. இப்ப நடந்துதான் தேர்ட் ஆங்கிலோ பர்மா வார் 1885ல. இதுக்கான பிரைமரி ரீசன் என்னன்னா பிரெஞ்சு தான், அதாவது பிரெஞ்சு குரூப்ஸ் தான். என்ன 1880ஸ்ல ஸ்கிராம்பிள் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அதாவது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆளுக்கு தேவையான மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் நல்ல எக்கோ ஆனிச்சு. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பர்மாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது கிங் திபாவ் அப்படின்றவர். இந்த கிங் திபாவ் என்ன பண்றாருன்னா பிரான்ஸ் கூட நெகோசியேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சை அப்பர் பர்மால ஒரு பேஸ் கிரியேட் பண்றதுக்கும், ஒரு மிலிட்டரி பேஸ் கிரியேட் பண்றதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது பிரிட்டிஷ் இந்தியாவோட ஈஸ்டர்ன் பிளாங்கை த்ரெட்டன் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டின்னு இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் கன்சிடர் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுது இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அலைடு கம்பெனி இருக்காங்க. இவங்க பர்மா கூட ட்ரேட் பண்றதுக்காக மட்டும் கிரியேட் பண்ண ஒரு கார்பரேஷன். ஸோ இந்த கார்பரேஷன் அன்லாஃபுல் ட்ரேட் பிராக்டிஸ்ல எங்கேஜ் ஆனதுனால இந்த கிங் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைனை இம்போஸ் பண்றாரு. ஸோ இந்த ஃபைன்னால ஸ்டார்ட் ஆனது தான் இந்த பர்டிகுலர் வார். ஓகே, ஸோ இந்த வாரோட டைம்ல இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருந்தது யாருன்னா லார்ட் டுஃப்ரின். லார்ட் டுஃப்ரின். ஓகே, ஸோ லார்ட் டுஃப்ரின் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஃபோர்ஸஸை இன்வைட் பண்றதுக்கு, பர்மாவை இன்வைட் பண்றதுக்கு ஆர்டர் பண்றாரு. வித்தின் வீக்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பர்மாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியான மாண்ட்லே விழுந்துடுது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் கிங் திபாவை இந்தியாவில் இருக்க ரத்னகிரி அப்படின்ற இடத்துக்கு அகதியா அனுப்பிச்சு வச்சிடறாங்க, எக்ஸைல் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அண்ட் ஹோல் ஆஃப் பர்மா வாஸ் அனெக்ஸ்டு வித்தின் இந்தியா. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வாரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர் தான். ஓகே, 5 more years ரொம்ப பார்த்தீங்கன்னா டைரக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 more years தேவைப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்மீஸ் வந்து இந்த ஃபாரின் ஆக்குபேஷனை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இந்த பீரியடை வந்து கொரில்லா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொரில்லா வார்ஃபேர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த வார்ஸ்க்கெல்லாம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மாவை வந்து ஒரு இந்தியன் ப்ராவின்ஸாக தான் கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. as I said already, திபாவ் was the king. அவரால் தான் இந்த பர்டிகுலர் இஷ்யூ ஸ்டார்ட் ஆனிச்சு. டஃப்ரின் ஆர்டர் பண்றாரு. ஃபைனலி அப்பர் பர்மா 1885ல அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ சர்டன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, பர்மா இந்தியாவோட பார்ட்டாக தான் ரொம்ப நாளைக்கு இருந்தது. ஓகே, அண்ட் பர்மீஸ் அண்ட் இந்தியன் நேஷனலிஸ்ட் ஓகே அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, தே ஆர் ஃபைட்டிங் த சேம் எனிமி. ஸோ இதனால ரெண்டு நேஷனலிஸ்ட் லீடர்ஸும் யுனைட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்றாங்க. இதனால தான் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பென்ஸுக்கும் அதிகமான காசு செலவு ஆகுதுன்றதுனால தான் ஓகே
பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா பர்மாவை இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டா 1935ல பிரிச்சிடுறாங்க. லேட்டரா யூ ஆங் சாங் அப்படின்னுவாங்க, ஹூஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மியான்மர். ஓகே, கம்ப்ளீட்டா 1948ல உங்களுக்கு இந்தியா 1947ல இண்டிபெண்டன்ட் ஆன மாதிரி இவங்க 1948ல கம்ப்ளீட் சாவர்ஜினிட்டி வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சம்மரைஸ் த திங். ஃபர்ஸ்ட் வார் எப்போ நடந்தது? 1824 டு 1826. இப்போ கவர்னர் ஜெனரலா இருந்தது லார்ட் ஆம்ஹெஸ்ட். அரக்கன் ப்ராவின்ஸ், டெனசரிம் ப்ராவின்ஸ், அசாம் ரீஜன், இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கம் என்னன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியரை வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வார் நடந்தது 1852ல லார்ட் டல்லௌசி. ஓகே, பர்டிகுலர் டிம்பருக்காக நடந்தது. பெகு ரீஜன், அதாவது லோயர் பர்மா ரீஜனை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. என்டையர் பர்மீஸ் கோஸ்ட் லைனை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பர்மீஸ் வார் 1885ல லார்ட் டுஃப்ரினோட பீரியட்ல நடந்திருக்கும். இந்த டைம்ல அப்பர் பர்மா, அதாவது மாண்ட்லே ரீஜனும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் அனெக்சேஷன் எதுக்காகனா பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. எதுக்காக பர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு நேச்சுரல் பார்டர் தேவைப்பட்டதுன்னு நினைச்சாங்க, ஒரு செக்யூர் ஃப்ரான்டியர் தேவைப்பட்டதுன்னு நினைச்சாங்க. அதனால தான் பர்மா. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ்க்கு தேவைப்பட்டது பர்மான்றது ஒரு ட்ரெஷர் ட்ரோவ், அல்ல குறையாத பொக்கிஷம் மாதிரி. தேக்கு இருக்கு, ரூபீஸ் நேச்சுரலி அங்க அதிகமா கிடைச்சது, அண்ட் ஆயில் அதிகமா கிடைச்சது. ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் சவுத் வெஸ்ட் சைனாக்கு ட்ரேட் பண்றதுக்கு அது ஒரு நல்ல ட்ரேட் ரூட்டும் கூட. ஸோ அதனால தான் உங்களுக்கு பர்மா ரீஜனை பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆங்கிலோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆங்கிலோ டிபெட்டியன் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ டிபெத்ன்றது இப்ப சைனாவோட ஒரு பார்ட்டா இருக்கு. இது எல்லா டைம்லயும் அதே மாதிரி தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரேட் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. ஸோ இந்த டிபெத் அப்படின்றது எப்படி ஒரு கன்ஃபரன்டேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தது ஓகே அப்படின்னா லார்ட் கர்சனோட பீரியட்ல தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இன்ஃபேமஸ் ரூத்லெஸ் பர்சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காகனா அந்த டைம்ல டிபெட்ஸை வந்து மாங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டிபெத் வழியா இந்தியாவுக்கு ரஷ்யன் சார், அதாவது ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து வந்துடுமோ, ரஷ்யாவோட ரூலிங் கிளான் வந்து வந்துடுமோ அப்படின்ற பயத்துல தான் இதை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் டிபெத்தை வந்து ரூஃப் ஆஃப் வேர்ல்டுன்னு, ஏன்னா டாலஸ்ட் பிளேசஸ் ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ இதனால பிரிட்டிஷ் இந்தியாவோட ஹார்ட்டுக்கே ரஷ்யாவுக்கு டைரக்ட் கனெக்ஷன் கிடைச்சிடுமோன்னு நினைச்சு பயந்தாங்க. அதனால தான் டிபெட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த டிபெத்தோட வார் நடந்ததை பார்த்தீங்கன்னா கிரேட் கேம் அப்படின்னுவாங்க. அதுக்கான பிரைமரி ரீசன் ரஷ்யன் ஸ்கேர் தான். ரஷ்யாவுக்கு பயந்து தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, டிபெத்தை கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல டிபெத் அப்படின்றது டெக்னிக்கலி வாசல் ஸ்டேட் ஆஃப் சைனீஸ் குவிங் டைனாஸ்டி, QING. இந்த டைனாஸ்டியோட வாசல் ஸ்டேட், அதாவது சபார்டினேட் ஸ்டேட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டைம்ல சைனீஸ் அத்தாரிட்டியே ரொம்ப வீக்காக தான் இருந்தது. இந்த டைம்ல தான் ரஷ்யாவோட கான்செப்ட் இங்க வருது. என்னன்னா லார்ட் கர்சன் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராயா இருந்தப்ப அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வருது. அதாவது ரஷ்யன் மாங்க் ஒருத்தர் நேம்டு அக்வான் டோசேவ். ஓகே, அக்வான் டோசேவ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13th தலாய் லாமா, இந்த திபெத்ல இருக்க புத்திசமோட ஹெட் யாருன்னா தலாய் லாமான்னுவாங்க. இப்ப பிரசன்ட் தலாய் லாமா கூட இந்தியாவில தான், அருணாச்சல் பிரதேஷ் அந்த ரீஜன்ல தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல இருந்தவரை 13th தலாய் லாமான்றாங்க. இந்த 13th தலாய் லாமா கூட ரஷ்யன் மாங்க் ஒருத்தர் அக்வான்றவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகுறாரு, அட்வைஸும் மாறுறாரு. ஸோ இதனால என்ன பயப்படுறாருன்னா கர்சன் கொஞ்சம் கொஞ்சமா லாசான்றது, அதாவது திபெத்தோட கேபிட்டல் லாசான்றது ரஷ்யாவோட ப்ரொடெக்டரேட்டா மாறுதோ, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட டெலிகிராஃப் லைன் அண்ட் மிலிட்ரி அவுட் போஸ்டோட பிளேஸா இந்த திபெத் மாறுதோ அப்படின்னு பயப்படுறாரு. அதுக்காக தான் யங் ஹஸ்பண்ட் மிஷன் அப்படின்னு ஒன்று சென்ட் பண்றாங்க. ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்கா நடக்க வேண்டியது உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு கேப்சரிங்கா மாறுது. ஓகே, இந்த கர்னல் யங் ஹஸ்பண்ட்ன்றவரை கோர்கா மிலிட்ரிஸோட சென்ட் பண்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆங்கிலோ நேபாளிஸ் வார்ல கேப்சர் பண்ணதுனால நடந்த பிகெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா கோர்காஸை பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிக்குள்ள ரெக்ரூட் பண்றது. ஸோ இந்த பர்டிகுலர் வார்ல பார்த்தீங்கன்னா கோர்கா ரெஜிமெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு திபெத்தை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆங்கிலோ டிபெட்டியன் ரிலேஷன்ஸ், as I said, most importantly புத்திஸ்ட் மார்க்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து வாசல் ஸ்டேட் ஆஃப் சைனாவா இருப்பாங்க. ஒரு பயம் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் as well as டெலிகிராஃப் லைன்லாம் உங்களுக்கு திபெத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்மால் கோர்கா கண்டிஜென்ட்டை கர்னல் யங் ஹஸ்பண்டோட
தலைமையில உங்களுக்கு அங்க அனுப்புறாரு. ஓகே, அனுப்பிச்சு அந்த இடத்த கேப்சர் பண்றாங்க. இனிஷியலா நெகோஷியேட் பண்றாங்க. பட் திபெத்தியன்ஸ் வேர் நாட் ரெடி டு நெகோஷியேட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா இருக்கிறதா நினைக்கிறாங்க. இதுதான் லேட்டரா இஷ்யூவா உங்களுக்கு மாறுது. ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் லாசா, இதன் மூலமாக தான் நார்தர்ன் ஃப்ரான்டியர்ஸை செக்யூர் பண்றோம். இந்த பர்டிகுலர் இதுல ஒட்டுமொத்த இடத்தையும் கேப்சர் பண்ணோடனே தலாய் லாமா மங்கோலியாவுக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திபெத்தின் அபிஷியல்ஸ் வேற வழியே இல்லாம என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா கூட சைன் பண்றாங்க, ட்ரீட்டி சைன் பண்றாங்க. இதன் மூலமா திபெத்ன்றது பிரிட்டிஷ் இந்தியாவோட கமர்ஷியல் ப்ரொடெக்டரேட்டா மாறிடுது. ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்பி வேலி அப்படின்னு இருக்கு ஒரு இடம். அந்த சும்பி வேலியை பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணிடுறாங்க. இந்த சும்பி வேலி தான் சிக்கிமுக்கும் பூட்டானுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெட்ஜ். இதை பிரிட்டிஷோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து ஒரு 75 இயர்ஸ்க்கு ஸ்டே பண்ற பிளான் பண்றாங்க. எதுக்காகனா, நடந்த வாருக்கான டேமேஜா இதை 75 லேக் இண்டெம்னிட்டி அப்படின்றதுல வாங்குறாங்க. அதன் மூலமா தான் இந்த இடத்த கேப்சர் பண்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் மார்க்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ட்ரேட் மார்க்கெட்ஸ்லாம் ஓபன் பண்றாங்க. எங்க? யாத்துங், கியான்சே, கர்தோக் அப்படின்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க்ஸ் ஓபன் பண்றாங்க. இதன் மூலமா பிரிட்டிஷ் இந்தியன் கூட்ஸ் வந்து டைரக்டா திபெத்தியன் மார்க்கெட்ஸ்க்கு போகுது. இது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு நல்ல ரெவன்யூ வந்து கிரியேட் பண்ணி தருது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சர்டன் எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் கீப் அப் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரீட்டில என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திபெத் was forbidden from giving any land. ஃபர்ஸ்ட் லேண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்ல, ரயில்வே ரைட்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்ல, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் டு எனி அதர் ஃபாரின் பவர், பர்டிகுலரா ரஷ்யாவுக்கு கொடுக்க தேவை இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திபெத் கூட இவங்க ஒரு ட்ரீட்டியா சைன் பண்றாங்க. ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஸ், திபெத் would respect the frontier of Sikkim, யாத்துங், கியான்சே அண்ட் கர்தோக் ரீஜனை கொடுத்துட்றாங்க. வேற எந்த ஒரு கண்ட்ரிக்கும் ரயில்வேஸோ, ரோட்ஸோ, டெலிகிராஃபோ இதுக்கான ஆக்சஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திபெத் வந்து இந்தியா கிட்ட, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் இந்தியா, ஓகே, பிரிட்டிஷ் இந்தியா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் லண்டன் ரொம்ப ஒரி பண்றாங்க. எதுக்காகனா, கர்சனோட அக்ரஷன்னால. ஓகே, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபெத்தை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிட்டா உங்களுக்கு பஃபர் ஸ்டேட் கான்செப்ட் அப்படின்றது பிரேக் ஆயிடுது. ஓகே, அந்த பஃபர் ஸ்டேட் கான்செப்ட் அப்படின்றது பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் ரஷ்யா கூட, ஃபுல் ஸ்கேல் வார் ஒன்று ரஷ்யா கூட நடக்கும். எதுக்காக? திபெட்டை காரணம் காட்டி. ஸோ இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த 75 லேக் இண்டெம்னிட்டின்றதை 25 லேக்கா மாத்துறாங்க. சும்பி வேலியை 1908லே எவாக்குவேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1907ல ஒரு ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ஸ் கூட பிரிட்டிஷ் சைன் பண்றாங்க. இதை ஆங்கிலோ ரஷ்யன் கன்வென்ஷன் ஆஃப் 1907 சொல்லுவாங்க. எதுக்காக? யூரோப்ல, பிரிட்டன்ல அண்ட் ரஷ்யால, ஓகே, பர்டிகுலர் யூரோப்பியன் ரீஜியன்ல பீஸ் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் தென் திபெத்தை ஒரு நியூட்ரல் பஃபரா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் டிபெட் கூட எந்த நெகோசியேஷனா இருந்தாலும் அது சைனா கூட மட்டும்தான், சைனா மூலமா தான் டிபெத் கூட நெகோசியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. இந்த ட்ரீட்டி தான் இது நாள் வரைக்கும் கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. இதனால தான் இந்தியா டைரக்டா டிபெட் கூட எந்த ஒரு நெகோசியேஷனுக்கும் போக முடியல. சைனா கிட்ட பேசி தான் அது டிபெட் கிட்ட பேசணுன்ற சுச்சுவேஷனை இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி தான் கிரியேட் பண்ணி வச்சது. ஸோ அல்டிமேட்லி இந்த ஆங்கிலோ டிபெட்டியன் வார்னால த எண்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்டல் வின்னர் கிரியேட் ஆகுது. என்ன? ஃபர்ஸ்ட் கர்சன் அவர் சக்சஸ்ஃபுல்லா ரஷ்யாவை பிளாக் பண்றாரு. லாசா ரீஜியன்ல எந்த ஒரு ரஷ்யன் பேஸும் கிரியேட் பண்ண முடியல. இந்தியாவுக்கு சிக்கிம்ன்ற ஃப்ரான்டியர் வந்து ஃபைனலா ரெக்கக்னைஸ் பண்றாங்க, செக்யூரும் பண்ணிட்டாங்க. ஆனால் அல்டிமேட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். சைனா வாஸ் த அல்டிமேட் பெனிஃபிஷியரி ஆஃப் திஸ் பர்டிகுலர் இண்டோ டிபெட்டியன் இஷ்யூ. எதனாலனா, எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் சரி டிபெட் கூட நெகோஷியேட் பண்ணுனா பெய்ஜிங், அதாவது சைனா கூட தான் நெகோஷியேட் பண்ணுன்றதுனால சைனாக்கு ஒரு லீகல் ஸ்டாம்ப் கொடுத்தாச்சு. எது மேல? அத்தாரிட்டி ஆஃப் திபெத் மேல ஒரு லீகல் ஸ்டாம்பை வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கு கொடுத்தாச்சு. இதுதான் இது நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க 20th அண்ட் 21st செஞ்சுரிக்கான பாலிட்டிக்கான பேஸாவே கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்கான் ரீஜியன்.
ஓகே, ஆங்கிலோ ஆப்கான் ரீஜன். ஸோ ஆங்கிலோ ஆப்கான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆப்கானில் நடந்த ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்துருப்போம். இது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருந்தது. இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்த் ரீஜனை கேப்சர் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்வர்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, என்ன இந்த ஆங்கிலோ ஆப்கான் ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 19th செஞ்சுரியில ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரைவல்ரி இருந்தது. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கும் ரஷ்யன் எம்பையருக்கும். எதுக்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு ரைவல்ரி கிரியேட் ஆயிருந்தது. இதனால ரஷ்யன் எம்பையருக்கும் பிரிட்டிஷ் எம்பையருக்கும், அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் எம்பையருக்கும் நடுவில் இருந்த ஒரு பஃபர் ஸ்டேட்டா தான் ஆப்கான் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அப்சஷனோட இருந்தாங்க, ஒரு வெறியோட இருந்தாங்க. எதுக்காக? ஒரு சயின்டிபிக் ஃப்ரான்டியரை கண்டுபிடிக்கணும், அதன் மூலமா உங்களுக்கு அந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு. ஆனால் இட் லெட் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசாஸ்டர்ஸ் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் இந்த கொலோனியல் ஹிஸ்டரி. பிரிட்டிஷ் ரொம்ப மோசமா அடி வாங்கின ஒரு சுச்சுவேஷன் எங்க நடந்ததுன்னு பார்த்தா இந்த ஆங்கிலோ ஆப்கான் வார்ல தான் நடந்தது. இதுக்கான காரணம் என்னன்னா ஃபார்வர்ட் பாலிசி. ஓகே, லார்ட் ஆக்லாண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்வர்ட் பாலிசி தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் ஆஃப் 1839 டு 42க்கு பிரைமரி ரீசனாவே மாறுனுச்சு. ஏன்னா இந்த லார்ட் ஆக்லாண்டுக்கு ஒரு பேரனோயா இருந்தது, ஒரு அதி பயங்கரமான பயம் இருந்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா காபுலை கண்ட்ரோல் பண்ணா எப்ப வேணாலும் இந்தியாக்குள்ளார என்ட்ராயிடுவாங்கன்ற பயம் இருந்தது. இந்த பயமே தான் அவங்கள அந்த பர்டிகுலர் செஞ்சுரியில, உங்களுக்கு 19th செஞ்சுரியில பிரிட்டிஷை நிறைய வார்ஸ்லையும் நிறைய மிஸ்டேக்ஸ்லையும் என்கேஜ் பண்ண வச்சது. அதோட டீடைல்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆங்கிலோ ஆப்கான் ரிலேஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆக்லாண்டோட ஃபார்வர்ட் பாலிசினால தான். ஆஸ் ஐ செட், இந்த பாலிசியை பார்த்தீங்கன்னா அவரோட அதீத பயத்தினால தான் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ட்ரைபார்ஷியட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் சென்ட்ரல் ஏஷியா மேல ரெண்டு பேருக்கும் இருந்த ஆசையினாலையும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கான்ன்றது ஒரு இஷ்யூவாகவே மாறுது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆக்லாண்டோட ஃபார்வர்ட் பாலிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயத்தினால கிரியேட் ஆகிறது தான். ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் 1838ல ட்ரைபார்ஷியட் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்றாங்க. எஸ், 1838ல ட்ரைபார்ஷியட் ட்ரீட்டி சைன் பண்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகே, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ்த் முகமது அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானை ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வர மாட்டார். அதுக்கு பதிலாக ஷா சுஜான்ற ஒரு பப்பட் ரூலர் அப்பாயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல தான் பஞ்சாப் ரீஜனை ரூல் பண்ணிட்டு இருந்த ரஞ்சித் சிங் இதுல இன்வால்வ் ஆவாரு. பட் ரொம்ப தெளிவா பேக்ரவுண்ட்ல தான் அவர் இருப்பாரு. பிரிட்டிஷ் தான் டைரக்டா எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவார். ஏன்னா ஹி இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ எதனால தான் ஒரு டிசாஸ்டர் ஃபாலோ ஆகுது. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா காபுலை கேப்சர் பண்றாங்க. ஆனால் ஆப்கான் ட்ரைப்ஸ், ஓகே, ஆப்கான் ட்ரைப்ஸோட பேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ட்ரைபல் குரூப்ஸ் சுதந்திரமா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1842ல பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான அடி விழுது. பிரிட்டிஷ் வந்து காபுல் ரீஜன்ல இருந்து ஃபோர்ஸ்டா வெளியில துரத்தப்படுறாங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிலீவ் இட் ஆர் நாட் 16,000 பேர் அனுப்புறாங்க. மொத்தமா அந்த வார்ல 20,000 இந்தியன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் ஆர் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் இறந்ததா சொல்றாங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் பீரியட்ல மட்டும் 16,000 பேர் ஓகே இறந்துடுறாங்க. ஒரே ஒரு ஆள் தான் டாக்டர் பிரைடன் அப்படின்றவரை விட்டு வைக்கிறதா சொல்றாங்க. அதுவும் எதுக்காக? பிரிட்டிஷ் எல்லாத்தையும் கொன்னுட்டோன்றத போய் சொல்லுன்னு சொல்றதுக்காகவே இந்த ஒரு ஆளை ஆப்கான் ட்ரைபல்ஸ் விட்டு வச்சதா சொல்லுவாங்க. இவரை ஜலாலாபாத்துக்கு ஒரு என்வாய், அதாவது நடந்த டிசாஸ்டரை பத்தி போய் சொல்லு அப்படின்னு சொல்லியே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஸ் ஐ செட், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானோட இன்டர்னல் பாலிட்டியில பிரிட்டிஷ் தலையிட்டதுனால நடந்த விஷயம். ஓகே, இதுல பிரிட்டிஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவென்ச்சுவலி தே வில் ரெகக்னைஸ். ஓகே, தோஸ்த் முகமது, ஓகே, தோஸ்த் முகமது. அதனால ஃபோர்ஸ்டு பப்பட் இருந்தா ஓகேங்களா ஆப்கான் சேஃபா இருக்காது, ஸ்டேபிளா இருக்காது அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ல கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் நடக்கும். ஆனா அல்டிமேட்லி ஆப்கான் ட்ரைப்ஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. ஓகே, வேற வழியே இல்லாம பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுவாங்க.
அதன் மூலமா பிரிட்டிஷ் கம்ப்ளீட்டா ஆப்கானிஸ்தானை எவாக்குவேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் தென் அல்டிமேட்லி தோஸ்த் முகமது பவருக்கு வருவார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வாரில் 1.5 crores rupees நஷ்டமாகும். அண்ட் நியர்லி 20,000 men, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் அந்த பர்டிகுலர் இயர்ல மட்டும் 16,000 men, டோட்டலா 20,000 men லாஸ்ல பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் ஃபார் பிரிட்டிஷ் அட் த டைம். இதோட ரிசல்ட்டா தான் சிந்த் கேப்சர் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இந்த சிந்த் வீடியோ, ஆங்கிலோ சிந்த் வார்ஸ் வீடியோ. ஓகே, ஸோ ஜான் லாரன்ஸ் அண்ட் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் லாரன்ஸ்ன்றவர் இந்தியாவுக்கு வராரு. இவர் 1864 to 69 பீரியட்ல இருக்காரு. ஆப்கான்ஸை தனியா விடுங்கன்றார். ஓகே, as long as they don't disturb the border, ஓகே, அண்ட் ரஷ்யன்ஸ் அவங்க கூப்பிடாத வரைக்கும், ஹெல்ப்புக்கு கூப்பிடாத வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட இன்டர்னல் பாலிசியில, இன்டர்னல் இஷ்யூல, அவங்களோட பிளட்டி சக்சஷன் வார்ல இன்டர்வியூன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாரு. பிரிட்டிஷ்க்கு இதனால நிறைய மணியும் சேவ் ஆகுது, நிறைய உயிர்களும் சேவ் ஆகுது. ஓகே, ஆப்கானா பஃபர் ஸ்டேட்டா விடுறாங்க, எந்த ஒரு ஆக்குபேஷனும் என்கேஜ் பண்ண வேணான்றாங்க. நெக்ஸ்ட் வரதான் லார்ட் லிட்டன் 1878ல இருந்து 1880 பீரியட் வரைக்கும். ஓகே, இவரோட பீரியட்ல ஃபாலோ பண்ண பாலிசி ஆஃப் ப்ரௌட் ரிசர்வ் அப்படின்னுவாங்க. 1876 to 1880 பீரியட் லார்ட் லிட்டன் ப்ரௌட் ரிசர்வ், பீரியட் ஆஃப் ப்ரௌட் ரிசர்வ்னுவாங்க. ஆம்பிகியூட்டி, அதாவது சும்மா எதுவுமே பண்ணாம இருந்தா அது டேஞ்சர். அண்ட் தென் அதனால லிட்டன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்த சாலிடா நம்புவாரு. பிரிட்டிஷ் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டை காபூல்ல இருக்கணும், ஆப்கானோட கேபிட்டல் காபூல்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் ரஷ்யாவோட மூவ்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டா ப்ராப்ளத்தை கிரியேட் ஆகும். என்னன்னா, பிரிட்டிஷ் அனுப்புற என்வாய ஆப்கான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நோ, பிரிட்டிஷோட ரெசிடென்ட் எங்களோட கோர்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த டைம்ல ஆப்கானோட ரூலரா இருந்த ஷேர் அலி பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை வேணாம்னு சொல்லிட்டு ரஷ்யன் என்வாயை அவரோட கோர்ட்ல அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ இதனால தான் செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வெடிக்கும். ஓகே, ஸோ எஸ், அவர் என்ன பண்ணுவார்னா, ரெண்டு கண்ட்ரி கூடயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வேணும்னுவாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரஷ்யன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பிரிட்டிஷ் என்வாயை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால பிரிட்டிஷ் இன்வேட் பண்ணுவாங்க, அல்டிமேட்லி வின் பண்ணிடுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் கண்டமாக்க மே 1879ல சைன் பண்ணுவாங்க. இதன் மூலமா ஆப்கான் ரீஜனை ஒரு பஃபர் ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது செகண்ட் வார் வாஸ் எண்டட் பை ட்ரீட்டி ஆஃப் கண்டமாக். ஸோ இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானை ஒரு சப்சிடியரி ஸ்டேட்டா மாத்துறாங்க. ஆப்கானை ஒரு சப்சிடியரி ஸ்டேட்டா மாத்துறாங்க. என்னென்ன டேர்ம்ஸ் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டிக்கு, ட்ரீட்டி ஆஃப் கண்டமாக்கோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆப்கானோட ஃபாரின் பாலிசி மேல ஒட்டுமொத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை காபூல்ல பிளேஸ் பண்ணாங்க. ஓகே, ஹிஸ்டரி ரிப்பீட்டட் இட் செல்ஃப். என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல பிரிட்டிஷ் பிளேஸ் பண்ண ரெசிடென்ட்டோட பேரு கவாங்கிரி. அவரை வந்து கொஞ்ச நாள்லயே ஆப்கான்ல இருக்க குரூப் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. இதனால அடுத்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலா ஒரு காம்ப்ரமைஸ் கிரியேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல் ரஹ்மான் அப்படின்றவரை ஆமீரா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என்ன, பிரிட்டிஷ் வந்து ஆப்கானோட ஃபாரின் அஃபேர்ஸ் மேல கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அது எதுக்காக, அவருக்கு ரெகுலர் சப்சிடியும் ப்ரொடெக்ஷனும் கிடைச்சா போதுன்றாங்க. பட் இந்த பெர்மனன்ட் மிலிட்டரி ஆக்குபேஷன் ஆஃப் ஆப்கான் எடுத்துக்கிறத பிரிட்டிஷ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆப்கானை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிட்டா இமீடியட் பார்டர்ல உங்களுக்கு ரஷ்யா இருக்காங்க. ரஷ்யா கூட டைரக்ட் கன்ஃபரன்டேஷனுக்கு பிரிட்டிஷ் போக விருப்பப்படலை. ஓகே, ஸோ இதனால பிரிட்டிஷ் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, காபூல் அண்ட் கந்தஹாரை கேப்சர் பண்ணியாச்சு. ஆனால் ஆப்கானை அவங்களோட அல்டிமேட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல. ஓகே ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம். இந்த வார்ஸ்னால இந்தியன் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ், கிட்டத்தட்ட 1.5 crore ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்ல மட்டும் வேஸ்ட் ஆனிச்சு. ஸோ இதுதான் அந்த டைம்ல தாதாபாய் நவ்ரோஜி சொன்ன ஃபேமஸ் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. ஏன்னா பிரிட்டிஷ் செலவு பண்றது எல்லாமே
எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிக்கும் இல்லை, இந்த மாதிரியான வார் அண்ட் கேப்சரிங் ஆக்டிவிட்டியில தான் இருக்கு. இதுக்காக தான் இந்தியன்ஸோட டாக்ஸ் வீணா போகுது அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் வந்து இவென்ச்சுவலா ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டாங்க. என்னது? ஒரு சயின்டிபிக் ஃப்ரான்டியர்ன்றது மேப்ல தெரியற ஒரு லைன் கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டான அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரெண்ட்லி ஆப்கான் தான். அந்த அந்த ஆப்கான் எப்படி இருக்கணும்? அவங்களோட ஓன் பேட்ல அவங்களே ஃபைட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பிரிட்டிஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வாரோட எண்ட்ல 1893ல தான் துராந்த் லைன் கிரியேட் பண்றாங்க. இந்த துராந்த் லைன் தான் மாடர்ன் டே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான பார்டரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் பார்த்தோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாலிசி ஆஃப் ஆக்லாந்து. டைரக்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது. பப்பட் ரூலர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு டோட்டல் மிலிட்டரி டிசாஸ்டர் ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் 1842. நெக்ஸ்ட் லாரன்ஸ் பீரியட்ல நடந்த மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி, நான் இன்டர்ஃபியரன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. ஸ்டெபிலிட்டி அட் நோ காஸ்ட். ஓகே. ஆப்கானில் ரிசன்மெண்ட்டும் பெருசாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இல்லை. நெக்ஸ்ட் லிட்டன் பீரியட்ல நடந்த ப்ரௌட் ரிசர்வ். ஓகே. ஆக்டிவ் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணாங்க. செகண்ட் வார் நடந்தது. அல்டிமேட்டா ஆப்கான்ன்றது உங்களுக்கு ஒரு பஃபர் ஸ்டேட்டா மாறுனுச்சு. பஃபர் ஸ்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் சிந்த் மாதிரியோ பஞ்சாப் மாதிரியோ பிரிட்டிஷ் டைரக்டா கேப்சர் பண்ணல. பிரிட்டிஷ் வந்து டைரக்டா உங்களுக்கு ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணல. எதுக்காகனா ஒரு சப்சிடரி பஃபர் அப்படின்ற கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க. இன்டர்னலா நீ எவ்வளவு வேணாலும் ரூல் பண்ணிக்கோ, ஆனா உன்னோட எக்ஸ்டர்னல் இண்டிபெண்டன்ஸை நான் கண்ட்ரோல் பண்றேன். விச் மீன்ஸ் யார் கூட நீ வாருக்கு போகணும், யார் கூட பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு. அதன் மூலமா ரஷ்யா கூட டைரக்ட் கன்ஃபரன்டேஷனை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை யூரோப்பியன் ரைவல்ரிஸ் பேஸ் பண்ணி தான், அதாவது பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற ஆஸ்பெக்ட்ல தான் டிசைட் பண்ணாங்களே தவிர லோக்கல் இந்தியன் நீட்ஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸை எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்ட்டு. இது ஒரு அல்டிமேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மிலிட்ரி ஹெட்ஏக் ஃபார் பிரிட்டிஷ் இந்தியா. ஒரு தலைவலி தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர்ன்றது இப்போ இருக்க பிரசன்ட் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானோட பார்டர் ரீஜியன். இது வந்து ஒரு ரகடு ரீஜியன், ரகட் ஏரியா. ஓகே. ட்ரைபல் நோமேன் ரீஜியன் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு பார்டரை கண்டுபிடிக்கிறதுனால, கிரியேட் பண்ணுறதுனால அது வந்து ப்ராப்பராக ஒரு ஜாகிரபிக்கலி டிஃபென்சிபிள் பார்டராகவும் இருக்காது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமா அங்க இருந்த ஃபியர்ஸ்லி இண்டிபெண்டான பலூச் ட்ரைப்ஸ் கூட ரீசெண்டா வந்த துரந்தர் மூவில கூட பார்த்திருப்பீங்க. பலூச் ட்ரைப்ஸ். இந்த பலூச் ட்ரைப்ஸ்லாம் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபியர்ஸ்லி இண்டிபெண்டான பத்தான் ட்ரைப்ஸும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அனெக்சேஷன் பீரியட்ல 1843 டு 1849 பீரியட்ல, ஓகே, இந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து ஒரு கிளியரான பார்டரை வந்து அவங்க எனாக்ட் பண்ணல. எங்க சிந்தன் பஞ்சாப் ரீஜன் அனெக்ஸ் பண்ணப்பட்டு நடந்த மாதிரி ஒரு கிளியரான பார்டரை அவங்க கிரியேட் பண்ணல. தே ஹவ் ஆக்சுவலி இன்ஹெரிட்டட் எ வொலைட்டல் ஃப்ரான்டியர். தினம் தினம் சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு இடத்தை தான் அந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் ரிவரை தாண்டி, இண்டஸ் ரீஜனை தாண்டி போயிருந்தாங்க. 1849ல பிரிட்டிஷ் வந்து டைரக்டா இந்த அஃப்ரிதீஸ், வாசிர்ஸ் அண்ட் மக்ஷூத்ஸ் அப்படின்ற மாதிரியான ட்ரைப்ஸோட டைரக்ட் கன்ஃபரன்டேஷன்ல இருந்தாங்க. அவங்களோட பொழுதுபோக்கே சண்டை போடுறதா. இதனால நிறைய இஷ்யூஸ் பிரிட்டிஷ்க்கு வந்துகிட்டு இருந்தது. அல்டிமேட்லா சஸ்ரியானிட்டி கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் ஃபியர்ஸ்லி இண்டிபெண்டா இருந்தாலும் ஆமீர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள அவரோட சப்ஜெக்ட்ஸ்னு கிளைம் பண்ணி வச்சிருந்தாரு. எப்ப அவருக்கு தேவைப்படுற அப்பெல்லாம். பர்டிகுலரா காபுலுக்கும் கல்கட்டாவுக்கும் இஷ்யூ வருது அப்படின்னா அந்த நேரத்துல இவங்களாம் என்னோட ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஓகே. ஸோ இந்த துராந்த் லைன் 1893ல கிரியேட் பண்ண துராந்த் லைன் ஒரு ஃப்ராக்சர்டு பவுண்டரி தான். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கில்கித் வேலி, அதாவது ஹுன்சா அண்ட் நகார் ரீஜியன் அந்த இடத்துல கேப்சர் பண்றாங்க. இது ஒரு ஃபார்மல் பார்டரை வந்து கிரியேட் பண்ணுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்கேல் பார்டரை அவாய்ட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ சார் மார்டிமர் துராந்த் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபல் பெல்ட் ரீஜியனை வந்து ப்ராப்பரா பேசி ஒரு லைனை கிரியேட் பண்றாரு. பட் அல்டிமேட்லி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துராந்த் லைன் அப்படின்றது பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்களே தவிர எத்னிக் அண்ட் ஜியோகிராபிக் ரியாலிட்டி பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணல. ஓகே. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஷ்தூன் ஃபேமிலிஸையும் கிரேசிங் லேண்ட்ஸையும் பிரிச்சிடுறாங்க. ஸோ இந்த லைனுக்கு நடுவில் ஒரு சைடு குடும்பங்களும்
அவங்களோட ஓன் பண்ணால் அவங்களுக்கு தேவைப்பட்ட லேண்ட் இன்னொரு சைட்லையும் இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ட்ரைபல் பீப்புளெலாம் பிரிட்டிஷோட படைத்தளங்களை கேரிசன்ஸை பர்டிகுலராக சித்ரால் அண்ட் மலக்கண்ட் அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல இருக்கிற படைத்தளங்களில் கிரியேட் பண்ணதுனால இது வந்து அவங்களோட ஃப்ரீடமை கொடுத்துட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் நிறைய இஷ்யூஸ் வருது உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கர்சன் வராரு. 1899 இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. thousands ஆஃப் ரெகுலர் பிரிட்டிஷ் ட்ரூப்பை ஐசோலேட்டட் மவுண்டைன் ரீஜியனில் வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு டிசாஸ்டர் தான். இது ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் பிரிட்டிஷ். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் குரூப்பில் அப்போ ஸ்னைப்பர்ஸ்லாம் அதிகமாகிட்டு இருந்தாங்க. அவங்க அதிகமான அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதனால கர்சன் என்ன பண்ணுறாருன்னா அவர் வித்ட்ரால் பண்ணிடுறாரு. பிரிட்டிஷ் இந்தியன் ட்ரூப்ஸ் அங்கேருந்து வித்ட்ரால் பண்ணிடுறாரு. ஓகே, செட்டில்டு ஏரியாஸ்க்கு மூவ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் மிலிஷியாஸே, அதாவது கைபர் ரைஃபிள்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறாரு. ட்ரைப்ஸ்மெனுக்கு டைரக்டாக பே பண்ணுறாரு. அவங்கள பிரிட்டிஷை வச்சு டைரக்டாக போலீசிங் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க அவங்களோட லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்சன் நார்த் வெஸ்டர் ஃப்ரான்டியர் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1901 ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இது வந்து பஞ்சாப் கவர்மெண்ட்லேருந்து எடுத்தது. இதை டைரக்டாக இந்தியன் கண்ட்ரோலில் வைக்கிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிள் சக்ஸஸ் கிடைக்குது. ட்ரைபல் அட்டானமியும் மதித்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிக் ஸ்டிக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. தேவையான நேரத்தில் உங்களை கண்டிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் கொண்டு வர்ற. இதனால ஒரு பீரியட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி அவுட் போஸ்டாக இருந்ததுலேருந்து ஒரு ரெகுலர் ப்ராவின்ஸாக மாறுது. 1932 இது ஒரு தனி ப்ராவின்ஸாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கவர்னரையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, 1947 பார்ட்டிஷன் நடந்தப்ப இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ன்றது ப்ரிடாமினண்ட்டாக பாகிஸ்தானோட பார்ட்டாக மாறுது. ஆனால் இந்த துராந்த் லைன்ன்றது பார்த்தீங்கன்னா ஈவன் டுடே ஓகேவா உங்களுக்கு ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்கிற பார்டராக தான் இருக்கு. ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த previous year questions related to the video. Shimla was founded as a hill station to use the strategic place for billeting troops, guarding frontiers and launching campaign during the course of யாரோட பீரியட்ல இந்த ஷிம்லா அப்படின்ற ரீஜியன் ஓகேவா பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் இது பண்றதுக்காகவும் ட்ரெயின் பண்றதுக்காகவும் ஒரு ஹில் ஸ்டேஷனாகவும் மாறுனுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிலோ கோர்கா வார். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் கோர்கா கிங்டம்க்கும் நடந்தப்ப ட்ரீட்டி ஆஃப் சங்கோலி ஆர் ட்ரீட்டி ஆஃப் சுகோலி அப்படின்னு பார்த்தோம். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய மவுண்டன் டெரிட்டரிஸை கேப்சர் பண்ணுறாங்க, பர்டிகுலராக கார்வால் அண்ட் குமான் ரீஜியன். இதனால தான் உங்களுக்கு ஷிம்லாலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சம்மர் கேபிட்டலாக மாறுதுன்றதை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட், ட்ரீட்டி ஆஃப் யாந்தபு கன்க்ளூடட் as part of which of the following war? எந்த வார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 1824 to 26 பீரியட்ல பார்டர் டிஸ்பியூட்ஸ்னால நடந்த வார் இது. ஓகே, ஸோ அஃபிஷியலி இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 24, 1826 அல்டிமேட்டா பிரிட்டிஷோட விக்டரியில எண்ட் ஆகும். இதன் மூலமா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரீஜன், மணிப்பூர் ரீஜன், அரக்கன் யோமா ப்ராவின்ஸ் அண்ட் டிரான்சரிம் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வரும். ஓகே, 1 million pounds இந்தியாவுக்கு தரணும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய எஃபெக்டை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், இது கொஞ்சம் பிஐசி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின். ட்ரீட்டி ஆஃப் யாண்டபு உங்களுக்கு மாடர்ன் இந்தியா, ஸ்டேட் ஆஃப் பிலாஸ்பூர் பிஏசி அண்ட் 1996 ஓகே இட் இஸ் பிஐசி. இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க, சாரி இட்ஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட்ஸ் நாட் ஒரி அபவுட் அதர்ஸ். ட்ரீட்டி ஆஃப் யாந்தபு 1826 ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வாரோட கன்க்ளூஷன்ல நடந்தது. ஓகே, இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்மீஸ் மொனார்ச் அவரோட ஓவரால் கிளைமை கொடுக்குறாரு அஹோம் கிங்டம் which is in Assam. ஓகே, இதுதான் இந்த பர்மீஸ் வாரோட எண்ட். Treaty of Yandabu was signed in 1826. Okay, February 24, 1826 first Anglo-Burmese வாரோட எண்ட் இது. ஓகே,
ஆர்ச்சிபால்ட் கேம்பெல். ஆர்ச்சிபால்ட் கேம்பெல்லோட தலைமையில தான் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி நடக்குது. நெக்ஸ்ட், who believed that Russian designs were imminent peril to the security and tranquility of Indian Empire in 1836? இது கொஞ்சம் டீப்பான அனாலிசிஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கேட்ட கொஸ்டின். லார்ட் ஆக்லாண்ட். லார்ட் ஆக்லாண்ட் இஸ் த ரைட் கொஸ்டின். ஓகே, இவரே இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா 1836ல இருந்தாரு. ஏற்கனவே பார்த்தோம் ஃபார்வர்ட் பாலிசி. இதன் மூலமா ஹைலி ஹியூமிலியேட்டிங், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வரல, ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் வந்து பிரிட்டிஷ்க்கு கிடைச்சிருக்கும். ஓகே, which one among the following is common to the Treaty of Yandabu? Treaty of Yandabu in 1826, the Treaty of Salbai. Treaty of Salbai ஞாபகம் இருக்கா? மராத்தாஸ் கூட பார்க்குறப்ப மராத்தா ஆங்கிலோ மராத்தா வார்ல நம்ம பார்த்துருந்தோம். With this treaties, various Indian powers formed alliance to defeat the British. No, these treaties enabled the British to control South Asian powers. The treaties expedited the spread of Indian culture abroad. These treaties gave an essential boot to the enhanced trade in South Asia. I believe B is the right answer. Yes, these treaties enabled the British to control South Asian powers. Okay, என்ன ஆகுது? சவுத் ஏஷியன் பவர்ஸ்னா யாரு? மராத்தாஸ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ட்ரீட்டி ஆஃப் சால்பாய்ல. ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் 1820ல 1782ல நடந்தது. நானா சாஹிப் அவரோட பீரியட்ல நடந்தது. ஓகே, மேக்கியவெலி ஆஃப் இந்தியான்னு யாரை சொன்னேன் அப்படின்றது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. மேக்கியவெலி ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரை சொன்னேன். ஸோ 20 இயர் பீஸ் நடந்திருக்கும். இதன் மூலமா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? மைசூர் கிங்டம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் யாண்டபு 1826ல நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். ஓகே, இது எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட் ஆஃப் பர்மீஸ் எம்பையரை செக் பண்ணும். ட்ரீட்டி ஆஃப் கண்டமாக். ட்ரீட்டி ஆஃப் கண்டமாக் டியூரிங் செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார். இந்த வார்ல பிரிட்டிஷ் நல்லாவே வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால ஆப்கானை அவங்களோட ப்ரொடெக்டரேட்டா மாத்திருப்பாங்க. ஃபாரின் பாலிசியை பிரிட்டிஷ் தான் டிசைட் பண்ணும்ன்ற லெவலுக்கு போயிருப்பாங்க. ஓகே, which of the following pairs of years and historical events is correctly matched? 1878 second Anglo-Afghan war, 1885 Ilbert Bill controversy-ல நம்ம இன்னும் பார்க்கல. Okay, 1785 Fox's India Bill and 1898 Lord Curzon become the Viceroy. Correct answer is A. Second Anglo-Afghan war is correct. ஏன்னா 1878ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் லார்ட் லிட்டனோட பீரியட்ல, அண்ட் 1880ல எண்ட் ஆயிருக்கும் ட்ரீட்டி ஆஃப் கண்டமாக். இதன் மூலமா ஆப்கான் ஒரு ப்ரொடெக்டரேட்டா மாதிரி இருக்கும். எல்பர்ட் பில் கான்ட்ரவர்சின்றது லேட்டரா பார்க்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. இந்தியன் ஜட்ஜஸ் கேன் ட்ரை யூரோப்பியன் கன்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வருவாங்க. ஓகே, யாரோட பீரியட்ல? லார்ட் ரிப்பனோட பீரியட்ல. பட் இதுக்கு பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிரைமரி ரீசனாக இருந்தது இந்த எல்பர்ட் பில். இதோட டீட்டெயில்ஸ்லாம் லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸையும் பார்த்தோம். நிறைய வார்ஸை பார்த்தோம். ஆங்கிலோ பர்மீஸ் வார், ஆங்கிலோ பூட்டான் வார், ஓகே, ஆங்கிலோ நெப்பாலிஸ் வார், ஆங்கிலோ ஆப்கான் வார் பார்த்தோம். அதோட ரிசல்ட்னால எப்படி இந்தியாவோட பிரிட்டிஷ் இந்தியாவோட மேப் மாறிச்சு, அதன் மூலமா எப்படி பிரசன்ட் இந்தியாவோட மேப் இருக்கு அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தோம். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மோட்டிவேஷன் இஸ் நாட் எனஃப். இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் தேவை. டிசிப்ளின்டா இருங்க, கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.